தோழர் கோபிகண்ணன் அவர்களின் வரிகள் இவை. எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அவருடைய பக்கத்தை போய் செக் பண்ணும்போது எனக்கு பிடித்தமான சில வரிகள் இருந்தது. அந்த வரிகள் தான் இப்போ உங்ககிட்ட வந்து சேரப்போகுது. அரை தூக்கத்தில் கண் சிமிட்டும் பொழுது, அரை தூக்கத்தில் கண் சிமிட்டும் பொழுது அவளது கருவிழி கிளை இடுக்கில் சிக்கி வெளியேறும் நிலா. கிளை இடுக்கில் சிக்கி வெளியேறும் நிலா. நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு இமேஜினேஷன் போகணும். நம்ம ஏன்னா நிறைய பார்த்துருப்போம். தென்னை மரத்து அசைவுல அந்த நிலாவை அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு நமக்கு வரும் பாருங்க. அதுதான் அவர் சொல்றார். எவ்வளவு அற்புதமா எழுதியிருக்காரு பாருங்க. அடுத்தது, அவள் இதழ் நுனி சிரிப்பில் தப்பி பிழைத்து, அவள் இதழ் நுனி சிரிப்பில் தப்பி பிழைத்து முடி நுனி சுருளில் சிக்கி தவிக்கின்றேன். சூப்பர், அருமையான சிந்தனை. ரசித்தேன், ரசிக்கின்றேன், ரசிப்பேன், ரசித்துக் கொண்டேதான் இருப்பேன். ஏனென்றால் அவள்தான் என் அம்மு ஆயிற்றே.